எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நாம ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள புது அனுபவத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல். எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை முழுமையாக ஏற்று என்னுடன் பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஒரு அறிமுகமா சொல்றப்ப த சோர்ஸ் இஸ் ஒன், ஆதி சக்தி ஒன்றுதான். அதுல சிவசூத்ராஸ் பாக்குறச்ச காஷ்மீர் சைவிசம் சைத்தன்யம் ஆத்மா, அந்த ஜீவன்கிறது முழுமையாக பரிசுத்தமான தனக்கான ஒரு இருப்பு நிலையை கொண்டது. பீயிங்னஸ், இட் இஸ் தி பீயிங்னஸ். அந்த இருப்பு நிலையை கொண்டது தான் சைத்தன்யம் ஆத்மா. சரி, அவ்வளவு பியூரா எதையுமே பாதிக்கப்படாம இருக்கிற எனக்கு இப்படி எனக்கு ஒரு கட்டுப்பட்டுக்கிட்டேன். அதுதான் ஞானம் பத்தா. பிறப்பு எடுக்கும் பொழுது நம்ம அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கிறச்ச எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு மேல ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கு, அது ஃபேனும் தெரியாது. இதுதான் அம்மான்னு தெரியாது, அப்பான்னு தெரியாது. வந்தாச்சு, பசிக்குது, வயிற்று கிள்றது, ஓ லபோ ஓதிவான்னு அடிச்சுக்குது. அப்போ அவங்க அம்மா எடுத்து மார்போடு அணைச்சிக்கிறச்சு அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூர்டு ஃபீலிங். ஓ பத்திரமா இருக்கும், யாரோ பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்க அப்பா வர்றார், தூக்கி வச்சுக்கிறார். பார்த்தா முரட்டுத்தனமா இருக்கு, கை காலெல்லாம் ஐயோ பயப்படுது, ஓன்னு அழகுது. அவங்க அம்மா தன் புருஷனோட சேர்த்து வச்சு அணைச்சிக்கிட்டு இதுதான் அவங்க அப்பா, அவங்க அப்பான்னு சொல்றப்ப இட் அக்செப்ட்ஸ். அப்புறம் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறமா நீ ஐயர், நீ ஐயங்கார், நீ கிறிஸ்டியன், நீ சோன் சோகோ இருக்க, நீ நல்லா படிக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். இப்படியே எவ்வரி டைம் எவ்ரி திங் ஆர் பீங் கண்டிஷன்டு 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 கண்டிஷன். இது நமக்கு நாமே போட்டுக்கொள்ளக்கூடிய விலங்குகள். அதுதான் சிவசூத்ரா ஆதிசிவன் சொல்ற ஞானம் பந்தா. எது நீ ஞானம்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ உனக்கு நீயே போட்டுக்கொள்ளக்கூடிய கட்டு, விலங்கு. அப்ப எப்படி இது என்றப்ப இச்சா சக்தி உமாகுமாரி, நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன, அது என்ன, அந்த என்னன்னு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே முழுமை பெறுவது இல்லை. இது அடுத்த நிலையில we come with பஞ்ச கஞ்சுகாஸ். எப்படி ஒரு காட்பிரஸ் சாக்லேட்டை அப்படியே கொடுத்தா யாரும் தொட மாட்டாங்க, பிசு பிசுன்னு இருக்கும். அது மேல ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ரேப்பர் போட்டு, அதுக்கு மேல ஒரு ப்ளூ கலர்ல ரேப்பர் போட்டு, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்து, ஓ ஜோரா இருக்கே, ஜோரா இருக்கே, ஜோரா இருக்கேன்ட்டு யூ கெட் அட்ராக்டட். அதுக்குள்ள குவாலிட்டி எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் யூ ஆர் கேரிட் அவே பை தி எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸ். இதுதான் மாயாமலம், த ஆதிசக்தி. பிரகாசா விமர்சா. பிரகாசா சுயம் பெரும் ஜோதி, சுயம் ஜோதி. விமர்சா அதன் வெளிப்பாடு சக்தி நிலை, ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தியுடைய படைப்பு தான் பிரபஞ்சங்கள். அப்படிதான் இந்த ஆரம்பிக்கிறது. அந்த 5 கஞ்சுகாஸ் என்ன? ஒண்ணு காலா, நியதி, கலா, வித்யா, ராகம். இந்த 5 வரைய நம்ம சுத்திக்கிட்டு வரோம். நமக்குள்ள இருக்குது என்னன்னு மறந்து. காலா, யுவர் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் டிசைடட். நீ இருக்கக்கூடிய காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. நியதி, நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வர. இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறப்பேன், இந்த சூழ்நிலையில தான் பிறப்பேன், என் பிராரப்த கர்மாவை கழிக்கிறதுக்கு, இந்த அனுபவம் எல்லாம் போறதுக்கு இந்த இடம் தான் எனக்கு சாத்தியமானது, எனக்கு ஏற்ற வகையில் அமையக்கூடியது, நான் இன்னும் இருப்பேன். ஸோ எவ்ரி சீன் தட் யூ ஆர் லிவிங், it is derived and requested and signed by a contract by you before your birth. Niyati. Kala. All the embedded experiences in your chittam, ஆழ்நிலை மனப்பதிவு.
Vidya, the Prakriti, the innate knowledge, innate wisdom you are bestowed with. சில பேர் கணக்குல புள்ளியா இருப்பாங்க, சில பேர் சயின்ஸ்ல புள்ளியா இருப்பாங்க, சில பேர் ஆர்ட் சப்ஜெக்ட்ல புள்ளியா இருப்பாங்க, சில பேர் சிற்பக்கலை வல்லுநரா இருப்பாங்க, அழகான ஓவியர்களா இருப்பாங்க. Thing is there in the Vidya. இங்க பொறுத்த உடனே ஃப்ரீ வில், ஃப்ரீ வில். நான் இப்படிதான் நினைக்கிறேன், இது சரியா? குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார். குருஜி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரீ வில் அண்ட் டெஸ்டினி? டெஸ்டினிங்கிறது உங்களுடைய உயரம் 5 அடி 6 அங்குலம் இருக்கீங்க, அதான் மாத்த முடியாது உங்களால. ஃப்ரீ வில்ங்கிறது நீங்க 50 கிலோவா இருக்கிறது 60 கிலோ ஆகலாம், 40 கிலோ ஆகலாம். அது உங்களுடைய சுய முயற்சிக்கு உட்பட்டது. ரொம்ப அழகா சொல்லுவார். The difference between the destiny and the free will. So destiny you cannot change. That is the adayirtha raga. The free will you are given with. Which direction you take? Do you want to go back to the direction, back to Godhead, absolving all the karma, or go on increasing the karma? This is in a nutshell our journey. அப்போ இப்படி நான் எனக்குள்ள அறியாமையில் இருக்கிறச்ச எப்படி மீண்டு வர்றது? அதுக்கும் உள்ள ஒரு வித்து, ஒரு புள்ளி வைக்கிறார் தட் ஆதிசிவன். என்ன அது? நிவ்ருத்தி கலா. சோ கஞ்சுகா சர்பா 5: காலா, நியதி, கலா, ராகா, துவேஷா. இந்த 5 தான் நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட கட்டு. அதோடு எப்படி நின்றுட்டு எப்படி நான் மீண்டு வர மாட்டேனா அப்படின்னு நினைக்கிற விஷயம் நிவ்ருத்தி கலா. நமக்கு இந்த உலகத்துல எது அனுபவிச்சாலும் எப்படி இருந்தாலும் ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல, நிரந்தரமான சுகம் கிடைக்கிறது இல்ல. அப்ப அது எங்கே எங்கே எங்கேன்ட்டு உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடல் தான் நிவிருத்தி கலா. விருத்தி கலா, நிவிருத்தி கலா. நான் யார்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன்? 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறேன்? நான் தான் இதுவா? நான் தான் இந்த உடம்பா? வேறையா? இந்த கேள்வி மனித பிறவிக்கு மட்டும்தான் வரும். நிவிருத்தி கலா. அதை தேடி போறீங்க, யோகத்தை தேடி போறீங்க, கலைகளை தேடி போறீங்க, பல வருடம் தேடி போறீங்க, ஒரு சத்குருவை நாடி போறீங்க. பிரதிஷ்ட கலா. So you get established. You get established. சதுதீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திருட்ட பூமி, பதஞ்சலி யோக சூத்திரம். சதுதீர்க்க காலே தேடி 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 நைரந்தரிய விடாப்பிடியா உற்சாகத்தோட எப்படியும் கண்டுபிடிப்பேன். சத்கார with interest, with enthusiasm. Who am I in reality? Sevita, if you make an effort. Drita bhumi, then only you get established in the path of yoga. அதுதான் பிரதிஷ்ட கலா. பிரதிஷ்ட கலா நான் வேறொன்றிட்டேன், பட் என்ன வழி? There are 2 Patanjali, according to Patanjali. One is made up of the Rajanga Yoga, that Raja Yoga or Hatha Yoga. Number 2, Charanagati. பதஞ்சலி சொல்றார், ஏப்பா மௌனே, உன்னால முடியலையா? முட்டி மோதிக்காத. தலைகீழ முடியலையா? மூச்சை நிறுத்த முடியலையா? பிராணாயாமம் பண்ண முடியலையா? டோன்ட் வரி, அத செய்யறதுக்கு பேர் இருக்காங்க. அடுத்தது சரணாகதி. அப்பா நீ தான் எல்லாம் பாரு. அதுதான் ஆதிசங்கரர் சொல்றது, மர்க்கடக நியாய மார்ஜார நியாய. மர்க்கடக நியாய, ஒரு குரங்கு குட்டி, அம்மா நீ எங்க போனாலும் விட மாட்டேன், உனக்கு கெட்டியா போச்சு. தட்ஸ் a path of yoga. அடுத்தது பூனைக்குட்டி மார்ஜாரம். எனக்கு தெரியாது, சிவனேன்னு இருக்கு, என்னை பெத்துட்ட, நீ தான் பாத்துக்க. சரணாகதி. அந்த தாய் பூனைக்கு தெரியும் அந்த குட்டியை எப்படி எடுத்துட்டு போறது. ஒரு எலி பிடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கவர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். These are the 2 ways to go back and attain the jnana. Markadaga Nyaya, Marjana. ரெண்டுமே சேம். It leads to the same place. This is the back. So that is the Vidya Kala. அதுக்கு அடுத்தது சாந்தி கலா. At one point of time, you get the clarity. Oh, this is that. This is that. So hum, so hum, so hum. I am that. I am that. I am that.
புரியுதுங்களா? பெரிய இம்பார்ட்டன்ட். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். ஒரு அப்பாவுக்கு அந்த யானை பொம்மையை பார்த்தா அது எந்த மரத்தால செஞ்சது? மாமரத்திலயா, வேப்ப மரத்திலயா, பொங்க மரத்திலயா? அது கேள்வி. குழந்தைக்கு அது யானை, எனக்கு யானை வேணும். மரத்தை மறைத்தது மா மத யானை. அங்க குழந்தைக்கு மரம் தெரியல, யானை தான் தெரியும். அப்பாவுக்கு மரத்தில் மறைந்தது மாமத யானை, அப்பாவுக்கு யானை தெரியல, மரம் தான் தெரியுது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். அந்த பரம்பொருள் தன்னை இந்த பஞ்சபூதங்களாக உனக்கு வெளிக்காட்டி கொண்டிருக்க. அந்த பஞ்சபூதங்களே தான் என்று உணர்வது தான் ஞானம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார். அற்புதமான திருவங்கள் திருமணத்து. சோ இந்த நிலையில வர்றச்ச சாந்தி கலா. அப்பாடா, புரிஞ்சுதுடா. கடவுளே, கடவுளே நன்றி, நன்றி என்ற நிலை. அதுலயே நீங்க, அதுதான் தியானம். உங்களை அறிஞ்சிட்டு உங்களுக்கு நிதானமா ரிலாக்ஸ்டா இருக்கீங்க பாருங்க. இதுதான், இதுதான் காக்கை சிறகை நிலை நந்தனானா நின் கரிய நிறம் தோன்றுதைய நந்தன். கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தனானா நின் கீதம் இசைக்கிறதா நந்தன். பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தனானா நின் பச்சை நிறம் தோன்றுதைய நந்தனா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தனானா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுது. மகாகவி பாரதி எப்பேற்பட்ட ஞானி, எப்பேற்பட்ட அந்த நிலை சாந்தி கலை. ஆப்பாடா, அந்த நிலையிலே இருக்க இருக்க சாந்தி அதீத கலா. யூ பிகம் தட். இது வைஷ்ணவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. சாருபியம், சௌலபியம், சாமீபியம், சாநித்தியம், சாயுஜ்யம். அஞ்சுதான். ஒரு அழகான உருவம் கொடுக்குறீங்க, உங்க கண்களுக்கு தெரியாத சக்திக்கு ஒரு அழகான உருவம், சகல சாமுத்திரிகா லட்சணத்தோட சாருபியம். அந்த ஒரு உருவத்துக்கு சௌலபியம், எல்லா கல்யாண குணங்களையும் கொடுக்குறீங்க. லலிதா சகசிரநாமம், விஷ்ணு சகசிரநாமம். நீ பேர்பட்டவன், நீ வீர தர்மன், நீ உனக்கு தடுக்காது, நீ தான் பலவான், நீ பகவான், நீ இதை பண்ணுவ அதை பண்ணுவ, நான் காப்பாத்துறது நீதான். யூ கோ ஆன். தீஸ் ஆர் நத்திங் பட் தி சைக்கோசமேட்டிக் ட்ரீட்மெண்ட். நம்முடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் நமக்கு கொடுத்த இதை சொல்லிடா நடத்துவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஆட்டோ சஜஷன், ஆட்டோ சஜஷன், ஆட்டோ சஜஷன். ஸோ யூ பிகம் தட். சாருபியம், சௌலபியம். தென் சாமீபியம். நீ அப்பா, நான் பிள்ளை. நீ அம்மா, நான் பிள்ளை. நீ என்னோட தோழன். உனக்கு சொல்லாம வேற யாரும் ஷேர் பண்றேன், உன்கிட்ட கேட்காம யாருக்கிட்ட கேட்க போறேன். சாமீபியம். ஆனா சாநித்தியம், நீ மேல இருக்க, நான் கிழக்கு. நீ உயர்ந்தவன், உன்னை என்ன காப்பாது. சாநித்தியம். பழக பழக கடைசியில சாயுஜ்யம். நீ வேற இல்லை, நான் வேற, வேறுபாடு. ஆஞ்சநேயரை கேட்கிற ராமபிரான், என்னப்பா ஆஞ்சநேயா என்னை எப்படி உணர்ற? ராமா, உனக்கு தெரியாததா? என்னை ஏன் கிண்டல் பண்றீங்க, ஏன் என்னை கேலி பண்ற, வேடிக்கை பார்க்க இல்ல சொல். என்னை சில யுக்திகளால் சில கேள்விகள் கேட்டு என்னை என்ன நினைக்கிற என்று என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்கும் பொழுது ஒரு மதியோக மந்திரியாக செயல்படுகிறேன். என் உடன் வா என்று துணைக்கு அழைக்கும் பொழுது ஒரு நண்பனாக நான் உணர்கிறேன். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய், இதை செய்ய கட்டளையிடும் பொழுது உன் சேவகனாக நான் செயல்படுகிறேன். ராமா 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 என்று உன் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நான் உன்னுடைய பக்தனாக செயல்படுகிறேன். ராமா, கடைசியில் உன்னையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை நானாகவே உணர்கிறேன். அப்பொழுதுதான் ராமபிரான் ஆலிங்கனம் பண்ணுகிறார், அப்படியே கட்டி பிடிச்சுக்க. எல்லா ஆண்டவர்கள் காட்டிய வழிகள், அறநெறி வழிகள் இதுதான். முடிவில் இந்த ஏக தத்துவம் சிவாத்மகம். ஆக எப்படின்னா இந்த ஞானம் வந்தா, ஞானம் வந்தா எப்படி நம்ம சுய கட்டுப்படப்படுகிறத 84 லட்சம் யோனிகள். ஒரு யோனிங்கிறது ஒரு ஸ்பீஷிஸ். அந்த ஸ்பீஷிஸ்ல பல ரகங்கள் இருக்கும். ஊட்டி ரோஜா, குன்னூர் ரோஜா, கொடைக்கானல் ரோஜா, பச்சை ரோஜா, சேப்பு ரோஜா, ப்ளூ ரோஜா, இதெல்லாம் ஒரு ஸ்பீஷிஸ்.
இது போல 84 லட்சம் யோனிகள் இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம பிறந்து வந்திருக்கு, பிறந்து வந்திருக்கு, பிறந்து வந்திருக்கு. அதனுடைய பதிவுகள்லாம் தான் நம்முடைய சித்தம். நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல all the experiences are recorded. So we have lost ourselves. So going back to the Godhead is the very purpose of the human birth. இது அற்புதமாக நம்முடைய அகத்தியர் சொல்வார். கேளப்பா 14 தேவர் 14 100,000, கிருபையுள்ள மானிடர்கள் 9 100,000, சூழப்பா மிருகம் அது 10 100,000, சுருக்கான பட்சி அது 10 100,000, வாழப்பா நீர் வாழும் ஜாதி பேதம் முகபேதம் வகையுடனே 10 100,000, நாளப்பா ஊர்வன ஜாதி 11, நன்மையுள்ள தாவரமும் 20 தான் பாரே. இது அகத்தியர் பரிபூர்ண ஞானத்துல வருது, பாடல் 493வது. ஆக கேளப்பா தேவர் 14 100,000, சோ 14 லட்சம் தேவர்கள். கிருபையுள்ள மானிடர்கள் 9 100,000, 9 லட்சம் ஸ்பீஷிஸ் மைண்ட் யூ. சூழப்பா மிருகுவது 10 100,000, 10 லட்சம் மிருகங்கள். சுருக்கான பட்சி அது 10 100,000, பட்சி வகை 10 லட்சம். வாழப்பா நீர் வாழும் ஜாதி முக பேதம் வகையுடனே 10 100,000, நீர்வாழ் உயிரினங்கள் 10 லட்சம். நாளப்பா ஊர்வன ஜாதி 11, ஊர்வன 11 லட்சம். நன்மையுள்ள தாவரமும் 20 தான் பாரு, தாவர ஜங்கமங்கள் 20 லட்சம். ஆக 84 லட்சம் யோனிகள் அப்படின்ட்டு அகத்தியர் சொல்றார். சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் திருவிழிமிழலை தேவாரத்தில் 9வது பாடலில் உரை சேரும் 84 100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்தும் அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கே நின்றான் என் தேவன். என்னுடைய சிவபெருமான் உரை சேரும் 84 100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்தும் அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றான். இதுல தேவ சம்பந்தரும் 84 லட்சம் யோனிகள். அதுக்கு அடுத்தது ஊர்வ 11ஆம் 9 மானுடம் நீர் பறவை 4 4 10 சீரிய பந்தமான் தேவர் 14 அயன் படைத்த அந்தமில் சீர்தாவர 4 ஊர்வ 11ஆம் 11 லட்சம் ஊர்வன. 9 மானுடம் மானிடர்கள் 9 லட்சம். நீர் பறவை 4 10 10 10 10 ஒவ்வொன்றும் 10 10 லட்சம் 30 லட்சம். சீரிய பந்தமான் தேவர் 14 அயன் படைத்த 14 லட்சம் தேவர்கள். அந்தமில் சீர் தாவர 4 5 20 தாவரங்கள் 20 லட்சம். ஆக 84 லட்சம். சங்க கால செய்யுளில் பரிமேலழகர் திருக்குறள் உரையில் கோட்டு செய்யும் சொல்லும் பொழுது இந்த பாடலை பரிமேலழகர் உரையில் குறிப்பிடப்படும். ஆக அத்தனை பேரும் அத்தனை சித்தர்கள் 84 லட்சம். நம்ம இன்னைக்கு இப்ப காலேஜ்ல படிச்சிருக்கோம், ஸ்கூலுக்கு போயிருக்கோம். என்ன எதுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியுமா? எல்லாம் நிறைய வந்துடுச்சு. முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டும்தான் ஞாபகம். அப்ப 84 லட்சம் யோனிகள்ல பிறந்து 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 கடைசியில மனித பிறவி. அங்கதான் நான் யார் என்ற கேள்வி ஏற்படுது. அப்ப எல்லாத்தையும் கழுவணும், எல்லாத்தையும் விட்டு தொலைக்கணும். So in Zen Buddhism, there are only 4 steps for self-realization. Purification, accumulation, devotion, compassion. Finish. In Zen Buddhism, they instruct only 4. Purification. ஒரு வைரஸ் சொல்லுங்க நின்று இருக்கேன், அருண் வர்றார், அருண் நின்றாங்க அப்படின்ட்டு அந்த வைரத்தினுடைய கச்சா பொருள் மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறேன். அருண் சொல்றான், ஐயா என்னப்பா சாக்கடமா இருக்கு, சகதியா இருக்கு. அப்போ வைரத்தை பத்தி தெரிஞ்ச வியாபாரி எந்த பக்கம் வர்றது, நிறுத்துப்பா நிறுத்து, என்ன வேல்யூ பத்தி அது போய் கீழே போட்டு இருக்கே. பியூரிபிகேஷன், அதை சுத்தப்படுத்த பளிச்சுன்னு தெரியும். வைரம் இருக்கே, அந்த ஞானம் வருகிறது. If you go on purifying that, you know it is வைரம். Purification, accumulation. அப்புறம் பட்ட தீட்ட அதனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும். டிவோஷன், அது போல ஏதோ ஒரு சக்தி இருக்கு,
அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அந்த பக்தி, சரணாகதி, அடுத்தது கம்பேஷன். எனக்குள்ள இருக்கிற அதே கடவுள் தான் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கு. இந்த 4 ஸ்டெப் நம்ம முடிவடைச்சிட்டோம்னா we know that we are that. We are that. அதற்கான பயணம். இந்த பயணத்தில் திருக்குறளில் ஆரம்பித்து அறத்துப்பாலில் நாம இன்னைக்கு 3rd மார்ச் 3ஆம் தேதி மார்ச் மாசம் ஆரம்பிச்சோம் இந்த பயணத்தை, திருக்குறள் பயணத்தை. சோ 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் போன ஞாயிற்றுக்கிழமை அறத்துப்பால் முடிச்சோம். ஊழியர்களோட ஏறக்குறைய 6 மாசமா அதை பயணம் பண்ணிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 முடிச்சுட்டார். வீடு பேரை ஏண்டா தொடல அப்படின்னு எனக்கு ஒரு ஐடி அந்த இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3த்தையும் நீ அனுபவத்துல போயிட்டேன்னு வீடு பேர் நிலை தானாக சித்திக்கும் என்று திருவள்ளுவர் சொல்ல வருகிறாரா என்று நினைத்தது. ஆனால் இறைவனுடைய திருவருளால் பை குருஸ் கிரேஸ் ஞானக்குரல் கண்ணப்பட்டது. அவ்வை ஞானக்குரல். இதோட புதுசா குரல் இருக்கு. அவை விராட்டி கேள்விப்பட்டிருக்க. என்ன சொல்லுவாங்க, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. நான் அவ்வை விநாயகர் அகவல் படிச்சு சொல்லியிருக்கேன். அது ராஜயோகம் தான். இது என்னடா அவ்வை ஞான குரல். 31 அதிகாரங்கள். முதல் அதிகாரம் உள்பட முதலிருந்து 31 அதிகாரங்களிலும் மனித பிறவியின் பயன் என்ன, மனித பிறவியின் பயன் என்ன, மனித பிறவியின் பயன் என்ன, இதுதான் நெத்தி அடி. ஒவ்வொரு தியான குரல்லையும் வீடு பேரை பத்தி தான் பேசுறாங்க. அவை பேர அப்படியே மெய்சிலுக்கு போயிட்டு அடாடாடாடா கடவுளருள்ள ஒரு முத்தாய்ப்பு, ஒரு அழகான ஒரு முடிவுரைக்கு வந்துட்டு இருக்க. நாம இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பயணத்தையும் நாம தொடங்கி இருக்கோம். உங்கள் அனைவரும் என்னுடன் வருமாறு அன்புடன் விளைகிறேன், வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் நமக்கு திருக்குறள்ல அனுபவத்தால் பார்த்தது. நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு கற்றதனாலாய் பயனின் பொருள் வாளறிவன் நற்றால் தொழாரின் கற்க கசடர கற்பவை கற்றது நிற்க அதற்கு தக எப்பொருள் யார் வாயாவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதெல்லாம் நமக்கு தெரியும். உலக வாழ்க்கையில ஒருத்தர் சொன்ன அதுல என்ன இருக்குன்னு கேட்கணும். அதனால ஏற்கனவே நாம அந்த வாழ்க்கை நிலையில் இருக்கோம், இல்லறவியல் இருக்கோம். ஆனால் வீடு பேருன்னு என்ன தெரியாது, மோட்சம் என்ன, கடவுள் என்னன்னு கேட்ட தெரியாது. ஏன்னா அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வின் பார்ப்பட்ட சக்தி. கூடவே வாங்க. இந்த அருண் கிட்ட சொல்றாரு, அவனுக்கு பார்த்தா ரொம்ப அன்பா இருக்குங்கிற. ரொம்ப சந்தோஷம் சார். 1 கிலோவா 2 கிலோவா எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க காட்ட முடியும்? முடியாது. உணர்வின் பார்ப்பட்டது தான் அன்பு. அந்த உணர்வை என்னுடைய அழைப்பின் மூலமாக, சிரிப்பின் மூலமாக, முக மலர்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். யூ கேனாட் குவான்டிஃபை. ரொம்ப முக்கியம். திஸ் செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிவவாக்கியர் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லு மந்திரமே தான. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சு வையறியும். வெண்டைக்காய் பொரியல் பண்றீங்க. இப்ப நம்ம சுமத்தி அம்மா வெண்டைக்காய் பொரியல் பண்றாங்க. வானிலையில போட்டு இப்படி இப்படி செய்யறாங்க. அவனுக்கு தெரியும் உப்பு சரியா இருக்கா. அந்த வானிலையில வெண்டைக்காய சட்டுவம் தான் தொட்டு இருக்கு. only the chattuvam is in contact with the வெண்டைக்காய். அந்த சட்டுவத்தை பார்த்து சட்டுவமே வெண்டைக்காய் பொரியல உப்பு சரியா இருக்கா அப்படின்னு கேட்டா சட்டுவம் சொல்லுமோ? முடியாது. அத உங்க நாக்குல போட்டு உணர்ந்து உணர்வின் பார்ப்பட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாமே. அந்த உணர்வு உங்களுக்கு தான் தெரியும். கூடவாய். ஆக உணர்வின் பார்ப்பட்டது தான் இறைமை. தெய்வம் கல்லில் இல்லை, தெய்வம் நமக்குள்ள இருக்கு. அந்த உணர்வச்ச காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நமச்சிவாய. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த கடவுளை பார்க்கச்சு, அந்த திருவருத்தை பார்க்க உள்ளம் கொழ கொழன்னு ஆகணும்.
தானே கண்கள்ல கண்ணீர் பலப்பலன்னு வரும். ஆனந்த கண்ணீர். அப்பதே உனக்குள்ள ஏதோ நடக்குதுதான். ஒரு விளையாட்டு இசையை கேட்கும். உனக்குள்ள எது நடக்குது. சரி, யாருக்கும் சொல்லி விளக்க முடியும். உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. ஆக ஔவையின் ஞான குரல் முதல் குரல் தொடங்கி 310வது குரல் வரைக்கும் நமக்கு புத்திக்கு அப்பாற்பட்ட உணவின் பார்ப்பட்டு தான் நாம் ஒன்றொன்றையும் அறிய முடியும். அதனால 310 நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்பவே இந்த கொஞ்சம் உழைப்பு நமக்கு தேவை. அந்த உழைப்பை நான் போட்டிருக்கேன். அதை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். கூடவே வர்றது யுவர் சாய்ஸ். இப்போ நமக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க, அனுமான உபாயம். நம்முடைய மனசு ஒண்ணு ஏத்துக்கணும்னா அதை 4 விதங்களையும் ஏத்துக்கணும். ஒண்ணு பிரத்யக்ஷா, அடுத்தது அனுமானா, அடுத்தது ஆகமா. 3. பிரத்யக்ஷம் நான் கண்ணுல பார்க்கணும், காதால கேட்கணும், அப்பதான் நம்புவேன், இல்ல நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் சொல்லுது பிரத்யக்ஷம். அது பிரமாணா, அனுமானா, ஆகமா, சப் கிளாசிபிகேஷன் 3. பிரமாணம். உங்க அம்மா சொல்றாங்க, அம்மா இது பாருங்க, உனக்காக நான் பண்றேன் இன்னைக்கு, இதை சாப்பிட்டு அதிர்ஷ்டம் உனக்காக பண்ணியிருக்கேன். அம்மா சொன்னா அம்மா தான் கரெக்ட். சோ பிரமாணா சாப்பிடுறீங்க, பிரத்யக்ஷமா பாக்குறீங்க. அடுத்தது அனுமானம். நம்ம யாராச்சும் கொள்ளு தாத்தாவை பார்த்திருக்கோமா? கொள்ளு தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தா தெரியாது. ஒரு சின்ன போட்டோ வச்சிருக்கிறார் உங்க தாத்தா ஜோபியில. டேய், இவர் தாண்டா உங்க கொள்ளு தாத்தா. நானும் சின்ன பையன் இருந்தப்ப எனக்கு குதிரை மேல ஏத்திட்டு போயிருக்கிறார். அவர் நடந்த அந்த வீதியை எந்திரிச்சு நிக்க மரியாதை இல்லை. அந்த குட்டியோண்டு போட்டோ செல்லரிச்சு போச்சு. அதை பாக்குறச்சு உங்களுக்குள்ள ஏதோ தோணுதா, எனக்கு கொள்ளு தாத்தாவா, எங்க கொள்ளு தாத்தாவா, அப்படி இருந்தாரா, இப்படி இருந்தாரா? மனம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஏன்? நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர் மூலமாக ஒன்றை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அதை உன் மனம் ஏற்றுக்கொள்கிறது. அனுமானம். அடுத்தது ஆகமம். நீதிநெறி நூல்கள், திருக்குறள், இதிகாசங்கள், புராணங்கள். இப்படிதான் வாழணும். எப்படி வாழணும், இப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை. நெறிமுறைப்படுத்திருக்கிறது. திருடாத, பொய் சொல்லாத, ஒருத்தனை கெடுக்காத. சரி சார், ஒத்துக்கிறேன். ஆமா, இதுதான் நிஜம். மனம் அதை ஏற்றுக்கொள்கிறது. பிரத்யக்ஷா, அனுமானா, ஆகமம். இதுதான் பிரமாணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரமாணம் அது அப்பதான் ஒத்துக்குது, மனுஷனுக்கு ஒத்துக்காது. ஆக இந்த பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவ்வை பிராட்டியை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவ்வை பிராட்டியை மனமான ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்க சொல்ற நடைமுறை நம்ம வர முடியும். எப்படி பதஞ்சலி மகரிஷியை ஏத்துக்கிறீங்க, திருவள்ளுவரை ஏத்துக்கிறீங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏத்துக்கிறீங்க, அது போல நம் மனமானது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏத்துக்கிட்டா தான் நாம் இந்த பயணத்தை தொடர முடியும். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும். இப்போ அமாவாசை முடிஞ்செடுத்து 3ஆம் பிறையை பார்த்தா சிவபெருமானை பார்க்கிற மாதிரி நம்பிக்கை. 3ஆம் பிறையை பார்த்து எல்லாம் பார்த்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. உன் கண்ணுக்கு 3ஆம் பிறை தெரிஞ்சு விடுத்து. உங்க தம்பி வர்றான், அவனுக்கு வந்து 3ஆம் பிறை தெரியுது, எங்கன்னா கண்ணுக்கா படலையே. அனுமானம், அனுமானம் உபாயா. டே பாரு, அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கா, காம்பவுண்ட் பாரு. ஆமா, வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரம் உச்சாணி கடை தெரியுதா? ஆமா, உச்சாணி கடை தெரியுது. அதுக்கு கொஞ்சம் மேல பாரு. ஆமாண்ண, 3ஆம் பிறை இருக்கு, கண்ணத்துல போட்டுக்கோ. ரைட்டு. ஆக தெரிந்த ஒன்றின் மூலம் தான் தெரியாததை உணர முடியும். வெரி க்ளோஸ். இப்ப திருவள்ளுவர் மூலமாக அழுத்தப்பால் கோட்பாடு தெரிஞ்சிச்சு. தெரியாத ஒன்று, நம் அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒன்று அனுமானம். அதை உணர்ந்தவர்கள் வேலூருக்கு எப்படியும் போலாம், ஹைவேல போலாம், ஒவ்வொரு ஊருக்குள்ள நுழைஞ்சு போலாம், கிராமத்துக்குள்ள போலாம், எவ்வளவு இந்த மாதிரி கார்ல போனா போதும். ஏற்கனவே வாழ்க்கை என்ற பயணத்தை நடந்து முடித்து அதன் முடிவை கண்ட சத்குருக்கள், நான்கோர்கள், சான்றோர்கள் இப்படிதான் வாழ்க்கை, இதுதான் மனித வாழ்க்கை என்று அறுதியிட்டு உறுதியாக கூறும் பொழுது what the problem is to ஆனந்தமா இருக்கிறது இல்ல. நான் இப்படிதான் போவேன். சரி, போயிட்டு வா. எந்த சத்குருவும் நீ கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க. நீ கேட்டா பதில் சொல்லுவாங்க.
ஆக ஏற்கனவே அனுபவத்தால் கண்டறிந்த உண்மைகள் தான் நம்முடைய சித்தர்கள், அறிஞர்கள், ஆன்றோர்கள் சொன்னது. ஆக இது அனுமான உபாயம். இனிமேல் நான் படிக்கிற ஒவ்வொன்னுமே அனுபவத்திற்கு அப்பாற்பட்டு நம்பிக்கையின் மூலமாகத்தான். நமக்கு அப்பா யாருன்னு யார் சொல்ல முடியும்? அப்பா யாருன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அம்மா மூலமா கேட்டுதான் அப்பாவை நம்புறோம் நம்ம. இவர் தாண்டா உங்க அப்பா. சரி. அதுதான் நம்பிக்கையின் அடிப்படை. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய ஆணிவேர். அந்த ஆணிவேர் திடமாக இருக்க வேண்டும். ஆக இதை பின்பற்றித்தான் இப்ப ஔவை ஞானக்குரல் அடி எடுத்து வைக்கிறது. இந்த ஔவை ஞானக்குரல் 31 அதிகாரங்களை கொண்டது. 10 அதிகாரங்கள் வீட்டு நெறிப்பால். வீட்டு நெறிப்பால்னா வீடுன்னு வீடு பேர். லிபரேஷன். சுதந்திரம். நீங்க சாப்பாடு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன். இல்லாட்டியும் சந்தோஷமா இருக்கேன். போட்டுக்க ட்ரெஸ் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன். கந்த துணியா இருந்தாலும் சந்தோஷமா பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. லிபரேஷன். பட்டினத்தி செட்டி வணிகர் குல தாய்வர். அவர் பரதேசியா போயிடுறார் ஒரே நாள். அங்க இருக்கிற வணிகர் கூட்டத்து குலத்துக்கெல்லாம் ஒரே அவமானம். எங்க ஆளு சொல்லிக்கிறதுக்கு வெட்கமா இருக்குடா. நீ ஏன் இந்த ஊர்ல இருக்க? ஊரை விட்டு தொலைஞ்சு போ. ஆனா அவங்க அம்மாவுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. சத்தியம் பண்றார். அம்மா உன்னுடைய என்னை விட்டுட போறேன்னு அவங்க அம்மா நினைச்ச பெற்ற வயிறை பற்றியதை நான் விட மாட்டேன். தாங்கள் உயிர் இருக்கும் வரை இந்த எல்லையை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ஊர் ஓரத்துல எல்லையில இருக்கிற ஒரு மடத்துல ஒரு சத்திரத்துல போய் உட்கார்ந்துப்பார். ஒரு மண்டபத்துல இவங்க எல்லாம் போய் ராஜா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் இருக்கிறது எங்க குலத்துக்கு அவமானமா இருக்கு. அவரை நாடு கடத்திருந்தோம். இல்ல அவர் நல்லவராச்சே, ரொம்ப தர்மவானாச்சே, நான் போய் சொல்றேன்ட்டு ராஜா குதிரையில வருவார். பட்டினத்து செட்டியாரே, ஏன் நீங்க இப்படி 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 இருக்கீங்க, தனியா இருக்கீங்க, வாங்க மறுபடியும். அப்ப சொல்லுவாரு, நான் அமர நீர் நிற்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்ப நான் பரதேசியா இருந்ததுனால உன் தயவு எனக்கு தேவையில்லை. நீ ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், யாராவான இருக்கும். எல்லாத்தையும் விட்டேன். எனக்கு என்ன பயம்? அதான் உன்னை பார்த்து நிக்கல. அதே வணிகர் குல தலைவரா இருந்தா நீ வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சு கை கட்டிட்டு மாலை போட்டுருக்கணும். எனக்கு வேண்டியது எதுவுமே கிடையாது. ஞானம் ஒண்ணுதான். அப்பதான் அந்த ராஜாவுக்கு புரியுது. ஓ! எப்பேற்பட்ட நிலையில் இவர் இருக்கிறார். இவர் நம்ம கட்டாயப்படுத்தக் கூடாது. சரி. தாங்கள் மனம் விருப்பம் போலவே இருங்கள். தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் என்னை அணுகுங்கள். என்னிடம் சொல்லி அனுப்பும். அப்படின்னு போயிடுவார். அதுதான் பட்டினத்தார் நிலை. அதுதான் வீட்டு நெறிப்பா. வீடு பேறு என்பது லிபரேஷன். பட்டினத்தார் ஃபுல்லி லிபரேட்டட். இல்லாட்டி ராஜாவை பார்த்திருந்தா கை கட்டி எந்திரிச்சு நின்று இருக்கணும். புருஷனை கைது பண்ணிட வரான். நீர் நிற்க நான் அமரேன் அப்படின்னு. அதுதான் வித்தியாசம். அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரும். அடுத்த வேளை சாப்பாடு இல்லையா தட்ஸ் ஓகே. அடுத்த வேளை தங்கறதுக்கு இடம் இல்லையா தட்ஸ் ஓகே. ஆனா கந்தமடம் ஆகா காட்டி சந்தமம். அதுவும் கூட இல்லாட்டி பிளாட்ஃபார்ம் சொந்தங்கள். தட் இஸ் லிபரேஷன். அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ரொம்ப ரொம்ப தைரியம். அதுக்கு என்ன வழி? நாம் வந்துவிட்டோம். மானிட பிறவியை நாம் மிக மிக நுட்பமாக அறிந்து நாம் வந்ததனுடைய பின்னணி லட்சியம் என்ன? அந்த வீடு பேரு லிபரேஷன். நான் சுதந்திரமானவன் என்று நீ எப்பொழுது கூறுகிறாயோ அதற்கான வழியை நான் காட்டுகிறேன். அவை பிராட்டி முதல் 10 அதிகாரங்களை அதுதான் வீட்டு நெறிப்பா. அதுக்கு அடுத்தது அவங்க சொல்ற இன்னொரு 10 அதிகாரங்கள் திரு அருட்பா. நீ முயற்சி பண்ணா மட்டும் போதும். வீட்டு நெறிப்பால் சாதனா. சாதனா நீ செய்ய வேண்டிய முயற்சி தன் முயற்சி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வரத்தை குறித்தார். அன்னைக்கு பிரீத்தம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அது உண்மை. அது நம்முடைய முயற்சி இருக்கணும். ஒவ்வொன்றுலையும் இருக்கணும். அப்பதான் அந்த முயற்சி எடுத்தாதான் அந்த திருவினை கைகூடும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி இன்மை புகுத்திவிடும். அதே திருவள்ளுவர் சொல்லியிருக்க. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி இன்மை புகுத்தி முயலணும். உனக்கு சாதனை பண்ணணும். அதுதான் திருவருட்பார். இது முயற்சி பண்ணிட்டோம். இது வீட்டு நெறிப்பார். அடுத்தது, ஆஹா பையன் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காண்டா.
ஞானத்துக்கு வரத்துக்கு இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஷிரடி பாபா சொல்ற, நீ ஒரு உயிருக்கு நல்லதை செய்யும் பொழுது நான் ஓடி வருகிறேன். நீ நற்செயலை கண்டு என்னுடைய கருணையை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை. நீ செய்யறது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிரியமானவன் நீ. அப்படின்னுட்டு நீ சாதனை செஞ்சு போறச்ச, இறைமையினுடைய கருணை உனக்கு தானா வருது. அதுதான் திரு அருள்பால். எப்படி இறைவனுடன் நீ நெருங்குவது. அது ஒரு 10 அதிகாரம். அதுக்கு அடுத்து கடைசியா தன் பால், தன் பால், தன்னுடைய பால் 11 அதிகாரங்களை கொண்டிருப்பது. எப்படி எப்படியெல்லாம் தினசரி அனுஷ்டான ஆச்சாரங்கள் உன்னுடைய வழிமுறையை நீ நெருப்படுத்திக் கொண்டால் தனி மனிதனாக இறைவன் அருளை உணர்ந்த பிறகு எப்படி இல்லறவியலுக்கு அப்புறம் துறவரவியல் போன பிறகு துறவரவியல்ல அந்த டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏணி மேல ஏணி மேற்பட்டு கீழே விழுந்து அடியும் வருவார். அதனால தான் அந்த துறவரவியல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் அதே சொன்ன இல்லறவியல் சொன்ன மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி ரிப்பீட்டட். எப்படின்ட்டு அந்த அருளுடைமையில ஆரம்பிச்சு கண்ணாமைக்கும் கடைசியில் வரிசையா வர்ற திருவள்ளுவர் அங்க சொல்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப துறவரவியல் இருக்க இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட். ஜாக்கிரதையா இருக்கணும். ஜேகே சொன்ன மாதிரி the path of ஞானா is a double edged sword. The first step is the last step. நீ ஞானத்தை பார்த்து முதலடி எடுத்து வைக்கும் பொழுது நீ எங்கிருந்து எடுத்து வைத்தாய் என்பது முக்கியமல்ல, எங்கே வைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். Similarly, Vivekananda will say, you cannot enter the river twice. ஒரு ஆற்றை 2 முறை நீ அடி எடுத்து வைக்க முடியாது. முதலடி எடுத்து வச்சுட்டு அந்த ஆறு போயிடு, வேற யாரும் வருது. You cannot enter the river twice. இதெல்லாம் தான் நம்ம ஞானத்துக்கு போறச்ச திரும்பி பார்க்க கூடாது. அதுதான் அந்த காலத்துல நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு. நீ இப்ப என்னவா இருக்கு அதுதான் முக்கியம். அதுதான் யுவர் சிசலிங் யுவர் செல்ஃப். ஒரு அற்புதமான சிற்பியாக உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறாய். அதுதான் தன் பால், தன் பால், தன் 11 அதிகாரங்களை கொண்டு. ஆக வீட்டந்தரிப்பால் 10 அதிகாரங்கள், திருவருட்பால் 10 அதிகாரங்கள், தன் பால் 11 அதிகாரங்கள். ஆக 31 அதிகாரங்களை கொண்டதுதான் நம்முடைய அற்புதமான அவ்வை ஞான குறள். இதை புக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே வாங்க நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டு தரிப்பால் தொடங்கி நம்ம தொடங்கும். இப்ப திஸ் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் திங்ஸ். அவ்வையுடைய ஞானக்குறள் ஒவ்வொன்றுமே நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட உணர்வு பூர்வமானது. உணர்வு பூர்வமானது. ஏன் ஒருத்தர் அழுதுன்னு இருக்கான், ஏன்டா அழற? கடவுள் முன்னாடி ஒருத்தர் அழறாரு, அப்படியே கண்ணீர் பொங்க இருக்குது. பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அவரே ஆயத்தும் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமா நகருளானே ஓ நாராயணன் அழற. ஒருத்தர் போய் கேட்கிறார், என்ன சாமி என்ன கஷ்டம், ஏன் சாமி அழறீங்க? அடம் மடையா அழறனா? பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை பட்டு உருகின்ற இருக்கேன்டா மடப்பையில போய் தொலை அப்படின்னு. ஆக அந்த அழுகை எதற்காக என்று அவருக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியும். அதே போல அவ்வையினுடைய ஞான குரல் ஒவ்வொன்றுக்கும் நாம அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது அவரவர்களுடைய பாடம். ஆக நாம அடுத்த வகுப்புல நாம அவ்வை ஞான குரல் ஆரம்பிக்கலாம். இது ஒரு முத்தாய்ப்பாக ஒரு அறிமுக உரைத்தான். ஏனென்றால் திருக்குறளை நம்ம விளக்குறது வேற, அவ்வை ஞான குரலை அனுபவிக்கிறது வேற. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒருத்தர் குலாப் ஜாமுனை பார்த்தது கிடையாது. இப்ப அருணுக்கு குலாப் ஜாமுனை பார்த்தது கிடையாது. நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் குலாப் ஜாமுன், அங்கே குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அருண் குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வர, சாப்பிடு. குலாப் ஜாமுனா அது எப்படி சார் இருக்கும் தெரியாது, ரொம்ப ஜோரா இருக்கும். ஜோரா இருக்குமா? எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது? இல்ல அது கூட ரவுண்டா குளோபா இருக்கும். ஓ சரி. லட்டு தெரியும் அருணுக்கு, லட்டு மாதிரி மஞ்சளா இருக்காது, கொஞ்சம் டார்க் ப்ரௌனா இருக்கும். ஓஹோ சரி. லட்டுல ஏற்கனவே சக்கரை கலந்து இருப்பாங்க, இந்த குலாப் ஜாமுன் சக்கரை ஜீராவில் அப்படியே ஊற வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நாக்குல தண்ணி ஊறுது அருண். ஓ குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பார்க்கலாமே. ஆக தெரியாத ஒன்றை நான் தெரிந்தது மூலமாகத்தான் அருணுக்கு விளக்கம். ஆக இது நாள் வரை திருக்குறளுடைய பயணித்தவர்கள் அவ்வை ஞானக்குறள்
கூடவே வந்தீங்கன்னு என்ன என்பது அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் ஸ்டார்ட் பி. அப்ப இதை அப்படியே அசை போடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நாம எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம், மனித பிறவியின் லட்சியம் என்ன, நம்ம எது பிரித்து வைத்திருக்கிறது, நமக்குள்ள இருக்கிற சச்சிதானந்தத்தை எல்லாரும் சொல்றாங்களே, சத்து சித்து ஆனந்தம், omnipotent, omnipotent, I am omnipresent, I am omniscient, I am எல்லாம் சொல்றாங்க. தெரியலையே. ஒரு நாயை பார்த்தா பயமா இருக்குது, திருடனை பார்த்தா பயமா இருக்குது, புலியை பார்த்தா பயமா இருக்குது. நீ சச்சிதானந்தத்தை தெரியலையே, மவனே கவலைப்படாத, இதெல்லாம் செய், தெரியும். யூ ரீட் the journey of Sri M. Sri M, you should know a yogi's journey of life. அதில் சொல்லுவார், எப்படி இந்த மகேஸ்வரநாத் பாபாஜி மத யானை தலையில கை வச்சு மத யானை நிறுத்தல, பல பேரை மிதிச்சு கொண்டு இருந்த மத யானைய, ஏன் இப்படி கலாட்டா பண்ற, உனக்கு என்ன, உனக்கு துணை தானே வேணும், காட்டுக்குள்ள போ, நீ போய் அங்க தேடு, வர்றவ போறவர்கள் டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டு அது தலையில மத்தகத்துல கை வைப்பார். அது சின்ன குழந்தை தலையாட்டிக்கிட்டு ஓட்டிட்டு இவர் ஸ்ரீஎம் கூட ஆசை. குருஜி நான் கூட செய்ய முடியுமா, டேய் நீ இன்னும் வரலண்டா, அதுக்கான நேரம் வரும், நீ பாட்டு எல்லாம் வீணா ட்ரை பண்ணாத, தூக்கி போட்டு போயிடும். அது போல சத்குருக்களுக்குத்தான் தெரியும், ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும், ஒரு 6 மாச குழந்தைக்கு இட்லி எப்படி ஊட்டுறது, ஒரு 2 வயசு குழந்தைக்கு எப்படி பொங்கல் ஊட்டுறது. அம்மாக்கு ஆக ஆல்வேஸ் we need a சத்குரு. குருவினா கதி நகி. அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். சான்றோர்கள் காட்டிய நெறி வாழ் மனித பிறவியின் லட்சியத்தை நாம் அடைய வேண்டும். அதுதான் இல்லைய பணிவான வேண்டும். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். அவ்வை பிராட்டியினுடைய அவ்வை குரல் சொன்னா அவ்வை ஞானம். ஜெய் குருதேவ். Take care. Thank you for the opportunity. Thank you, sir. I am blessed.